ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 20/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தசி திதி மாலை 6 மணி வரை, பின்பு பௌர்ணமி திதி. இன்று சித்த யோகம். ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இன்று அமையும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சீராகும். 2ஆம் இடத்தில் திரிகோணாதிபதி செவ்வாயும் குருவும் இணைந்துள்ளார். குருமங்கள யோகமும் உங்களுக்கு உண்டு. அத்துடன் குடும்பத்தில் திடீர் தனவரவு அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். குழந்தைகளால் உங்களுக்கு இனிய மகிழ்ச்சி பெருகும். மூத்த பிள்ளையால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். தொழில் நிமித்தம் பயணங்களால் உங்களுக்கு தனலாபம் உண்டாகும். நீண்ட கால ஆசை நிறைவேறும். குடும்ப நண்பரை பல காலத்திற்கு பின் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். மனதில் நினைத்தவரை இன்று சந்திப்பீர்கள். இரகசியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வீட்டில் சொல்ல முடியாத இரகசியம் உங்களிடம் பத்திரமாக இருக்கும். எதையும் அவ்வளவு சீக்கிரம் சொல்லிவிட மாட்டீர்கள். இரகசிய சேமிப்புகள், இரகசிய இருப்புகள் உங்களிடம் வந்து சேரும். யாருக்கும் தெரியாமல் பணத்தை அல்லது முதலீட்டை வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லாமல் ஒளித்து வைப்பீர்கள். வியாபாரிகளுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழில் நிமித்தம் தூரதேச பயணம் உண்டாகும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உண்டாகும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு விரைவில் வந்து சேரும் வாய்ப்பும் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, மனமகிழும் நாளாக இன்று அமையும். குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்ல நினைத்தது நிறைவேறும். அதுவும் திருப்பதி மற்றும் வேறு ஏதாவது வெளியூர் வெளிநாடு கோவில்களுக்கு செல்ல மிகவும் ஆசைப்பட்டிருப்பீர்கள். அல்லது குடும்பத்தில் யாராவது மனைவியோ குழந்தைகளோ யாராவது சொல்லி இருப்பார்கள், இந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்று. சமய பற்றாக்குறையால் உங்களுக்கு செல்லும் வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். பணப்பற்றாக்குறை அல்லது சமய பற்றாக்குறை போன்றவைகளால் நீங்கள் தள்ளி போட்டு கொண்டே வந்து கொண்டிருப்பீர்கள். அத்தகைய நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் ஆன்மீக பயணம், குடும்பத்துடன் செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு இன்று அமையும். குடும்பத்தில் பெண்களால் உங்களுக்கு தனலாபம், தனவரவு வந்து சேரும். உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிட்டும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் பெருகும். வாகன வசதி, புதிதாக வாகனம் வைத்திருப்பவர்கள் கூட இரண்டாவதாக பெரிய வண்டி, பிஸ்னஸ் சம்பந்தமாக சிலர் பெரிய 4 சக்கர வாகனம் வாங்க வேண்டும் அல்லது 8 சக்கர வாகனம் வாங்க வேண்டும், சிலர் லாரி வாங்க வேண்டும் என்பார்கள். சிலர் அதைவிட பெரிய வண்டி, பெட்ரோல் கொண்டு போகவோ மற்றும் வேறு ஏதாவது கொண்டு போகவோ, ஏன் திடீரென்று வருமானத்திற்காக ஆம்புலன்ஸ் கூடி வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அத்தகைய வாகனம், ஆட்டோ, ஒரு சிறு சைக்கிளாவது வாங்கும் யோகம் உங்களுக்கு இன்று அமையும். 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை. 3 கிரகங்கள், அதுவும் அரசு கிரகங்கள் இணைவதால் உங்களுக்கு சகோதரர்களால் லாபம் உண்டாகும். இதுவரை தன்னை வெறுத்து ஒதுக்கிய சகோதரர்கள் கூட உங்களிடம் வந்து பாசமாக அண்ணா தம்பி உறவு முறை கொண்டாடி மகிழ்வார்கள். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடும் பாக்கியமும் அமையும். சகோதரர்களால் உங்களுக்கு தனவரவும் உண்டாகும், மனமகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தில் இனிய செய்தி மற்றும் பலவிதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் உங்களது குடும்பத்தில் நடக்கும். யோகமும் வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களே, தனஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன்
3 கிரகங்களால் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். வெகு நாட்களாக உங்களுக்கு தராமல், பணத்தை தராமல் இழுத்தடித்து கொண்டிருந்தவர்கள் கூட உங்களிடம் வலிய வந்து, இந்தாப்பா உன் பணத்தை நீங்களே வச்சுக்கங்க. ரொம்ப நாளா வரணும் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வர முடியாத சூழ்நிலை. இந்தாங்க வட்டியெல்லாம் அப்புறம் தரேன். இப்ப இந்த அசலை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். சிலர் பொருளை வாங்கி கொண்டு சென்றிருப்பார்கள். நகையோ ஏதாவது இதோ உடனே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போயிருப்பார்கள். அவர்கள் கூட அந்த சமயத்தில் உங்களிடம் திரும்பத் தரும் சூழ்நிலையும் அவர்களுக்கு உண்டாகும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். சிலருக்கு கடன் உதவிக்காக மிகவும் போராடி கொண்டிருப்பீர்கள். வங்கி மூலமாக கடன் உதவி, கல்விக்காக கடன் அல்லது வேறு எதற்காவது கடன், வங்கியில் உங்களது பத்திரத்தை ஏதாவது அடகு வைத்திருப்பீர்கள், அதை மீட்ட முடியாமல், அல்லது நகையை வைத்திருப்பீர்கள், அதை மீட்ட முடியாமல் கொஞ்சம் திணறிக் கொண்டு இருப்பவர்களுக்கு ஏதாவது வழியில் உங்களுக்கு நண்பர்கள் வழியிலோ அல்லது குடும்ப உறவினர்கள் வழியிலோ அல்லது தாய் வழியிலேயோ உங்கள் குடும்பத்தில் ஒருவராவது உங்களுக்கு உதவி செய்து உங்களை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை வந்து சேரும். திடீரென்று இடம் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். இடம், மனை விற்பனை செய்பவர்களுக்கு இது நல்ல காலமாக அமையும். குடும்பத்தில் வியாபார நிமித்தம் தனவரவு உண்டாகும். தொழில் நிமித்த வெளியூர், வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும், அதனால் உங்களுக்கு தனவரவு அதிகமாகும் வாய்ப்பும், குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைந்துள்ளதால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாக நடக்கும். ஆன்மீக பயணத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த சில நண்பர்களை சந்திப்பீர்கள். நீண்ட காலமாக உங்களை பிரிந்த நண்பரை அல்லது உங்களுக்கு பிடித்தமானவரை சந்திக்கும் வாய்ப்பும் உருவாகும். வெளியூர் பயணம் உங்களுக்கு லாபத்தை அளிக்கும். திடீர் தனவரவு, அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும். பூமி லாபம், தன லாபம் உங்களுக்கு உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் பெண்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் சற்று உங்களை மனக்குழப்பத்தில் ஆழ்த்தும். எனினும் நீங்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விடுவது உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தரும். சிலர் வேண்டுமென்றே உங்களை சீண்டி பார்ப்பார்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேறுவீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தனவரவும் பாராட்டும் பரிசும் வந்து சேரும். கல்வியில் விருப்பமான துறையில் வேலை வாய்ப்பு உங்களை வந்து சேரும். நீங்கள் படித்த படிப்பிற்கு தகுந்தாற்போல் அயல் நாட்டிலோ அல்லது வெளியூரிலோ உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகமும் உண்டாகும். 3ஆம் இடத்தில் கேது. சகோதரர் வழி சற்றே மனசஞ்சலம், மனக்குமுறல் வந்து சேரும். நீங்கள் சொல்வதை சகோதரர்கள் கேட்காமல் அங்குமிங்கும் சுற்றி கொண்டே இருப்பார்கள். 6ஆம் இடத்தில் சந்திரன். உங்களுக்கு சந்திரன் லாபத்தை அள்ளி தருவார். வியாபாரத்தில் தொய்வு இருக்காது. வியாபார நிமித்தம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகனம், பூமி லாபம் மற்றும் தொழில் லாபம் போன்றவற்றால் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும். குடும்பத்துடன் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். வெளியூராவது செல்வீர்கள். ஆலய தரிசனம் போன்றவற்றால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே, விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருந்தாலும் உங்களுக்கு அதை பற்றிய கவலையொன்றும் அலட்டாமல் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் நாளாக இன்று இருக்கும். திடீரென்று விருப்பமான இடத்திற்கு நீங்கள் செல்வீர்கள். விருப்பமான நபரை சந்திக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்தில் உள்ள புதன் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பூமி சம்பந்தமாக, பண சம்பந்தமாக, வங்கி சம்பந்தமாக மற்றும் கல்வி சம்பந்தமாக போன்றவற்றில் உங்களுக்கு அதிகமான ஆதாயமும் தனவரவும் வந்து சேரும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு அதிகமான லாபத்தை இன்று எதிர்பார்க்கலாம். புதிதாக வாகனம் வாங்க யோசிப்பவர்களுக்கு அது வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அதற்கான
தனவரவும் அவர்களுக்கு எப்படியாவது கிடைத்துவிடும். தூரதேச பயணத்தால் உங்களுக்கு அதிக லாபம் உண்டு. அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு சற்று மனப்பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து முன்னேறும் திறமையும் உண்டாகும். அரசு அதிகாரிகளால் சற்று பிரச்சனை வந்தாலும் எளிமையாக அதை சமாளித்து விடுவீர்கள். அரசு ஆதாயம் உண்டு. அரசு துறையில் உள்ளவர்களுக்கும் அரசு வழி உங்களுக்கு நன்மையும் தனவரவும் வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். திடீர் தனவரவு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இன்று கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் பலவிதத்திலும் உங்களுக்கு வந்து சேரும். 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் தாய் வழி உறவினர்களால் அல்லது தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், பூமி லாபம், தன லாபம் வந்து சேரும். தாயார் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். தாயாருக்காக சிறிது பணச்செலவுகள், மருத்துவ செலவுகள் வந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். திடீர் கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். கல்விக்காக வெளிநாடு, வெளியூர் சென்று படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் அதற்குரிய வேலைகளும் வந்து சேரும். லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைவதால் உங்களுக்கு எதை தொட்டாலும் லாபம் அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில், தொழிலில் புது கிளைகள் ஆரம்பித்துள்ளவர்களுக்கும், சிறு சிறு வியாபாரிகளுக்கும், வாகன ஓட்டுநர்களுக்கும், வாகன உதிரிப்பாகம் செய்பவர்களுக்கும், தங்கம், இரும்பு தொழில்கள் போன்ற பற்றறை தொழில்கள் போன்றவற்றில் அதிக லாபம் உண்டாகும். பூமி லாபம் திடீரென்று இடம் விற்பனை சம்பந்தமாக கட்டிட கலைஞர்களுக்கு, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று மிகவும் ஆதாயகரமான நாளாக அமையும். சிலருக்கு அரசு வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு அரசு ஆதாயம் உண்டாகும். திடீர் தனவரவு உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடன் வந்து சேருவதால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் குரு, தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன். நீங்கள் எதிர்பார்த்த ஆசை உங்களுக்கு நிறைவேறும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த எண்ணங்கள் யாவும் நிறைவேறி மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கல்வி சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் உண்டாகும். அதுவும் மனமகிழ்ச்சியுடன் மாற்றத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சியும், இடம் வாங்க வேண்டும் என்று நினைத்து, இடம், வீடு போன்றவை வாங்க வேண்டும் என்று நினைத்து நீண்ட காலமாக ஆசைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் இன்று அதற்குரிய வேலை உங்களுக்கு வந்து சேரும். இட விற்பனையில் அல்லது வீடு விற்பனையில், திருமண விஷயமாக, வியாபார விஷயமாக, வேலை வாய்ப்புக்காக, இது போன்ற பலவிதமான வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று மனமகிழும் செய்தி உங்களை வந்து சேரும். வியாபாரிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி தனவரவு அதிகமாகும். வியாபார நிமித்தம் அலைச்சலுடன் தனவரவும் இரட்டிப்பாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு, கட்டிடக் கலைஞர்களுக்கு, இடம் சம்பந்தமாக, இடம், பொருள் அல்லது வேறு சிறு சிறு வியாபாரிகளுக்கு என்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த செய்தி அல்லது நீண்ட காலமாக உறவினர் பிரிவு, வெளிநாட்டிலிருந்து சிலர் வராமல் அங்கேயே மாட்டிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வரவும் மனசு இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் சகோதரனாக இருந்தாலும் அவர்கள் உங்களை அதையெல்லாம் விட்டு தன்னுடைய குடும்பத்தை நேசித்து வந்து சேரும் வாய்ப்பும் உண்டாகும். சிலருக்கு நீண்ட காலமாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகமும், அதை நிறைவேற்ற கடன் உதவியும் கிடைக்கும். சிலருக்கு வீடு வாங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கொண்டிருப்பார்கள். எப்படி வாங்குவது, எப்படி செய்வது, கடன் வாங்க விருப்பமில்லாமல் இருக்கும். அவர்களுக்கு உதவிக்கரம் நிச்சயமாக கிடைக்கும் யோகமும் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, சற்று பிடிவாதத்தை தளர்த்தி கொள்ளவும். வீண் வார்த்தைகளை விரயம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. திடீர் தலைவலி பிரச்சனை உங்களை அலட்டும். தூக்கமின்மை உங்களுக்கு சற்று துன்பத்தை தரும். கலைஞர்களுக்கு இது வெற்றி
வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் நாளாக இருக்கும். கட்டட சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு அதற்கான வாய்ப்பும் தன வரவும் அதிகமாக இருக்கும். வாகன சம்பந்தமாக விற்பனை செய்பவர்களுக்கும் இடம் மனை போன்றவற்றை விற்பனை செய்பவர்களுக்கும் என்று அதற்குரிய வாய்ப்பும் தனவரவும் வந்து சேரும். திடீரென்று யாராவது வந்து வீட்டை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள், எங்களுக்கு வெளிநாடு செல்ல வேண்டி இருப்பதால் ரொம்ப குறைந்த விலையில் உங்களுக்கு தந்துவிட்டு செல்வார்கள். அதை எப்படி வாங்குவது என்று கவலையும் வேண்டாம். அதை வாங்குவதற்குரிய கடன் உதவியும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து அல்லது நண்பரிடமிருந்து எதிர்பார்க்கலாம். இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் புதிய திருப்பம் உண்டாகும். தொழிலில் புதிய கிளைகள் உருவாகும். வியாபாரிகளுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். வியாபார அலைச்சலுடன் தனவரவும் உண்டாகும். தொழில் நிமித்தம் வெளிநாடு வெளியூர் அலைச்சல் உண்டாகும். பெண்களால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் மாட்டிக்கொள்வீர்கள். பெண்களாக இருந்தால் ஆண்களால் சற்று சிரமங்களும் மன வருத்தமும் கொள்வீர்கள். எனினும் எதையும் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும். உங்களது ராசியை ஐந்தாம் இடத்தில் உள்ள குருவும் 7ஆம் இடத்துக்குரியவரும் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நாளாக இன்று இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நீண்டகால கவலை துக்கம் உங்களை விட்டு நீங்கும். எதிர்பார்த்த உதவியுடன் எதிர்பார்த்த நபரையும் சந்திப்பீர்கள். இதுவரை இருந்து வந்த மனக்குமரல்கள் யாவும் நீங்கிவிடும். தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த சிலருக்கு அவர்களுக்கு அவரது உதவியாளர்களிடமிருந்தோ அல்லது தொழில் நிமித்தம் அவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் நீங்கிவிடும். குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் மன வருத்தமும் இருந்தது. திடீரென்று அவர்களே மனம் தெரிந்து இனி நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு மனமாற்றம் உண்டாகும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். வெளிநாட்டிலிருந்து இனிய செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து பரிசு உங்களை தேடி வரும். நீண்ட காலமாக பிரிந்திருந்தவர் உங்களை வந்து சேர்வார்கள். புதுமையான ஒரு நபரை நீங்கள் சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பு யாவும் என்று நிறைவேறும். நீண்ட காலமாக ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு நடந்திருப்பீர்கள். அது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு இன்று சுலபமாக நடக்கும் வாய்ப்பும் உண்டாகும். ஆன்மீக பயணத்தால் உங்களுக்கு வெற்றியும் அதற்குரிய மன நிம்மதியும் இறைவனின் அருளும் உங்களை வந்து சேரும். நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதன் மூலம் வியாபார நிமித்தம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய பொருள் தனவரவு மற்றும் இரட்டிப்பு லாபம், புதிய நண்பர்களை சந்திப்பு, அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் போன்றவற்றிலால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் இன்று நிறைவேறும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் 2ஆம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், குரு. நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று மனமகிழும் செய்தி வந்து சேரும். அரசு துறையில் கால் பதிப்பீர்கள். காவல்துறையிலோ அல்லது இராணுவத்திலோ அல்லது சீருடை அணியும் அரசு வேலையில் நீங்கள் இருப்பீர்கள். ஏதாவது ஒரு வேலை, சீருடை அணியும் வேலை வந்து சேரும். அரசு பணிகளில் அல்லது ஆம்புலன்ஸ் டிரைவராக கூடி நீங்கள் போகலாம். அரசு வழி ஏதாவது வாகன ஓட்டுநர்கள், அதுவும் சீருடை அணிந்த அரசு துறையில் கால் பதிக்கும் யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் கனவுகள் உங்களுக்கு நனவாகும். பூமி லாபம், தனலாபம், வியாபார லாபம் பெருகும். பூமியில் விளையும் பொருள்களால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள், தங்கம், இரும்பு, வெள்ளி, உலோகம் போன்ற இரும்பு சம்பந்தமான தொழில் உள்ளவர்களுக்கு இன்று அதிக லாபம் உண்டாகும். அதற்கான வெளிநாடு வெளியூர் செல்லும் யோகமும் உண்டாகும். பஸ்ஸிலோ ரயிலிலோ சென்றால் தாமதமாகும் என்று நினைத்து பறந்து செல்வீர்கள். விமான பயணங்கள் மூலம் அடிக்கடி வெளிநாடு செல்லும், வியாபார நிமித்தம் வெளிநாடு செல்லும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். திடீர்
புதிய கிளைகளை தொடங்கும் யோகமும் உண்டு. வியாபார நிமித்தம் உங்களுக்கு தொழில் நிமித்தம் புதிய கிளைகள் உருவாகும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று அதற்கான பயணமும் இனிய பயணமும் குடும்பத்துடன் செல்லும் இனிய பயணமும் மேற்கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் இறைவன் அருளும் உங்களை வந்து சேரும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக என்று இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தில் ராகு. நினைத்த காரியம் வெற்றியாகும். வெகு நாட்களாக மனதில் ஒரு எண்ணத்தை போட்டுக்கொண்டு நடந்தது இன்று நிறைவேறும் நாளாக அமையும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். ஆன்மீக தொண்டுகள் செய்வீர்கள். ஆன்மீகத்தில் நிறைய பொருளுதவி செய்யும் சூழ்நிலை உருவாகும். ஆலய பணிக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு இறையருளும் உங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். சமூக சேவையில் சிறந்து விளங்குவீர்கள். வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் அதிகமாக இருக்கும். பெண்களால் உங்களுக்கு சற்று சிரமம் உண்டாகும். மனைவி வழி அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். வாகன சம்பந்தமான தொழிலை கொண்டவர்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகும். இரும்பு தொழில், பழைய இரும்பு வியாபாரம் போன்றவற்றில் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமான இடபாடுகள் உள்ளவர்களுக்கு பூமி விற்கவோ பூமி லாபம் உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும். மனை விற்கவோ வீடு வாங்கி விற்க போன்ற துறைகளில் இன்று வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். சட்ட பிரச்சனைகள் யாவும் தீரும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். மனைவியால் ஏற்பட்ட கலகம் மாறி மனைவியிடம் ஒற்றுமையாக இருப்பீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணம் உண்டாகும். வெகு நாட்களாக காத்திருந்த இனிய செய்தி உங்களை வந்து சேரும். திடீர் தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும். தொழில் லாபம், பூமி லாபம், பூமியில் விளைபொருள் லாபம், இரும்பு தொழில் வியாபாரம் போன்றவற்றில் அதிக லாபம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக என்று இருக்கும். மீனராசி அன்பர்களே, ஆலய தரிசனத்தால் மனமகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எப்போதும் உங்களிடம் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் அதை மீறி நீங்கள் வெளியில் சிரித்து கொண்டே இருப்பீர்கள். உங்களது மனதிற்கு எப்போதும் துன்பங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அதை அடக்கியபடி வெளியில் சிரித்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிறரை சிரிக்க வைக்கும் குணம் உங்களது. பிறரை சிரிக்க வைத்து கொண்டே உள்ளே அழும் குணத்தால் உங்களுக்கு மனக்குமரல்கள், தூக்கமின்மை போன்றவற்றால் சற்று பாதிப்புகள் வந்துதான் தீரும். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் தருணம் செய்து முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். ஆரோக்கிய பிரச்சயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறிவிடும். தாயாரால் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி தாயார் வழி தனலாபம் வந்து சேரும். குடும்பத்தில் மனைவியால் அல்லது கணவனால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறிவிடும். இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும். சமுதாய பணிகள் அல்லது சமூக பணிகள், ஆலய திருப்பணிகள் போன்றவற்றால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். திடீர் பயண லாபம் வந்து சேரும். வியாபார நிமித்தம், தொழில் நிமித்தம் இருந்து வந்த பிரச்சனைகள் சுலபமாகும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவத்துறை மூலம் பாராட்டு பரிசுகள் பெறுவீர்கள். திடீர் ஆதாயம், தனவரவு, பரிசுகள் உங்களுக்கு வந்து சேரும். இளைய சகோதரர்களால் உங்களுக்கு தனவரவு மிகுதியாகும். பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கும். கட்டிட சம்பந்தமான தொழில்களில் உள்ளவர்களுக்கும், இடம், வயல், கால்நடைகள் போன்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். திடீர் அயல்நாடு செல்வீர்கள். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். அனைவரின் இல்லத்திலும் இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே. இதுவரை நீங்கள் எனக்கு அளித்து வந்த ஆதரவிற்கு மிக்க நன்றி. மேலும் உங்களது ஆதரவை எதிர்பார்க்கிறேன். நன்றி அன்பர்களே.